ஹலோ கைஸ், நம்ம இப்போது ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 11 and 12 பார்க்கலாம். ஸ்டார்டிங் முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ ஜூலை 11 வந்துட்டு உலக மக்கள் தினமாக நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு எதுக்காண்டி நம்ம கொண்டாடுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம், அது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம், தாய்மார்களின் ஆரோக்கியம், அதே மாதிரி மனித உரிமைகள் பற்றின விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காண்டி நம்ம ஜூலை 11 வந்துட்டு உலக மக்கள் தொகை தினம் வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம். இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய மற்றும் எதிர்கால இளைஞர்களின் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை நனவாக்குதல், ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர். அதாவது 1987 ஜூலை 11 வந்து மக்கள் தொகை வந்து 500 கோடி எட்டியிருக்கும், அதாவது 5 பில்லியனு. 1989 2 வருஷம் கழித்து ஐக்கிய நாடுகள் சபை வந்துட்டு அந்த தினத்தை வந்துட்டு உலக மக்கள் தொகை தினமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மக்கள் தொகை தொகை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 830 கோடியாக வந்து இருக்குது. அடுத்து ஜூலை 12 வந்துட்டு உலக மலாலா தினம். அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுஃபைனோட பிறந்த நாளை தான் நம்ம உலக மலாலா தினமாக கொண்டாடுறோம். ஸோ இவங்க வந்து பெண் குழந்தைகளோட கல்விக்காண்டி ரொம்பவும் போராடி இருப்பாங்க. அவங்களோட புகழ்பெற்ற வாசகம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2026 ஆண்டிற்கான வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் நாட்டோ உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்காரா, துருக்கியில் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த நாட்டோ அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்பு தான் இந்த நாட்டோ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1949 வந்துட்டு வட அட்லாண்டிக் ஒப்பந்த அடிப்படையில் வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதில் 32 உறுப்பு நாடுகள் வந்து இப்போ இருக்காங்க. லாஸ்ட்டாக சமீபத்தில் ஈரானையும் சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் இப்போ 32 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. ஸோ இதோட இப்போது உச்சி மாநாடு தான் அங்காரா, துருக்கியில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் அமைப்பு இந்த மாநாட்டில் என்னெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகிள் 5 வந்துட்டு மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது உறுப்பு நாடுகள் தங்களின் கூட்டு பாதுகாப்பு கடமைகளை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. சரி, அது ஆர்டிகிள் 5 வந்து இருக்குது. ஸோ அதுக்காண்டி கூட்டு பாதுகாப்பு, இப்போ அந்த உறுப்பு நாடுகள் 32 உறுப்பு நாடுகளும் அவங்களோட கூட்டு பாதுகாப்புக்காண்டி அவங்க கடமைகளை மீண்டும் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உறுப்பு நாடுகளின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அனைத்து உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகளுக்கிடையே மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்பில் பாதுகாப்பு மற்றும் ஆயுத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதே மாதிரி உக்ரைனின் வான் பாதுகாப்பு வலுப்படுத்தும் வகையில் வந்துட்டு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பு வந்துட்டு உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, அமெரிக்கா வந்து வழங்க. அதே மாதிரி கடற்கரை பிராந்தியத்தில் கடற்சார் பாதுகாப்பை மேம்படுத்த கண்காணிப்பு மற்றும் கப்பல்களை அனுப்ப நாட்டோ நாடுகளும் வந்துட்டு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதன்முறையாக காற்று நிரப்பப்பட்ட ரப்பர் அணைகள் வந்து எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்தில் தான். இப்போ 2 இடத்துல கட்டப்பட்டுருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, சோட்டா உதய்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹரான் ஆற்றின் குறுக்கேயும் ராஜ்வஸ்னா ரப்பர் அணை, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்வஸ்னா அணை. இது வந்து இப்போ நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தபி மாவட்டத்தில் உள்ள அம்பிகா ஆற்றின் குறுக்கேயும் அங்கே வந்துட்டு பக்வாடி ரப்பர் அணை வந்து 2 இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க குஜராத் மாநிலத்தில். இந்த அணைகள் பார்த்தோம் அப்படின்னா நீர் சேமிப்பு, நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள மேலாண்மை ஆகியவற்றுக்கு கட்டப்பட்டுருக்கு. ஸோ கனமழையின் போது அதிகப்படியான நீர் மற்றும் வண்டல் மண்ணை வந்து வெளியேற்றுவதன் மூலம் இவை வந்து வெள்ளப்பெருக்கை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அணைகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தென் கொரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரோட்டை கட்டுப்படுத்துவதற்கான உயர்த்தப்படும் அல்லது குறைக்கப்படும் வகையிலான ரப்பர் பைகளை வந்துட்டு வடிவமைச்சிட்ருக்காங்க. இந்த திட்டத்தில் கூட்டு மதிப்பாக எவ்வளோ கோடி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 162 கோடிக்கும் அதிகமான செலவில் வந்து உருவாக்கியிருக்காங்க. மேலும் இவை ஸ்கேடா, அதாவது சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்யூஸ்டன்ஸ் எனப்படும் தானியங்கி அமைப்பையும் வந்துட்டு கொண்டு தான் இந்த வந்து கண்காணிக்கப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அண்மையில் 2000 ஆண்டுகள் பழமையான பண்டைய பிராமி எழுத்து வடிவ பொறிப்புடன் கூடிய 2 இந்திய தங்க மோதிரங்கள் வந்து எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்தில். ஸோ இப்போ தாய்லாந்தில் வந்துட்டு பெட்சாபுரி மாகாணத்தில் உள்ள டான் யாங்
தோங் அப்படின்ற தொல்பொருள் அகழாய்ச்சி தளத்தில் தான் இந்த 2000 ஆண்டுகள் பழமையான தங்க மோதிரம் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஒரு மோதிரத்தில் புஷ்யாவால் பாதுகாக்கப்பட்டவர் என்ன பொருள்படும் புஷாரா கிட்டேசா அப்படின்ற பண்டைய பிராமி எழுத்து பொறிப்பு இருக்குது. மற்றொரு மோதிரத்தில் எந்த ஒரு பொறிப்பும் இல்லாமல் எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு காலத்தை சேர்ந்த மனித எலும்புக்கூடுகளோட எச்சங்களோட இந்த மோதிரங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் இது ஆரம்ப கால அடக்குமுறைகளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பானது பண்டைய காலத்தில் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கிடையே நிலவிய ஆரம்ப கால கடற்சார் வர்த்தகம் மற்றும் கலாச்சார இணைப்புகளுக்கான வலுவான சான்றுகளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிராமி என்பது பார்த்தோம் அப்படின்னா இந்திய துணைக்கண்டத்தின் ஆரம்ப கால எழுத்து முறைகள் தான் இந்த தமிழ் பிராமி எழுத்து. மேலும் இது குறிப்பிட்டுள்ள புஷ்யா அதாவது பூசம் என்பது இந்திய வானில் உள்ள 27 நட்சத்திரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் உல்லாஸ் நவபாரத் சாக்ஷ்ரதா கார்யக்ரம். சரியா? புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் எத்தனையாவது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தரகாண்ட் வந்து உருவெடுத்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6வது மாநிலமான உத்தரகாண்ட் வந்து இப்போது இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ உல்லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் நவபாரத் சாக்ஷ்ரதா காரியம் புதிய எழுத்தறிவு திட்டத்தின் கீழே தான் இந்த உத்தரகாண்ட் மாநிலம் வந்துட்டு 6வது நகரமாக நம்மளுக்கு இப்போது 6வது மாநிலமாக நம்மளுக்கு இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் வந்து உருவெடுத்திருக்கு. இதில் புதிய இந்திய எழுத்தறிவு திட்டமான உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் 6வது முழு அறிவு பெற்ற மாநிலமாக உத்தரகாண்ட் மாறியிருக்கு. இம்மாநிலம் 98% அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்தறிவு விகிதத்தை எட்டி முழு எழுத்தறிவு சான்றிதழை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த உல்லாஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா உல்லாஸ் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. சரியா? இந்த உல்லாஸ்ன்றதோட ப்ரீஃப் பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல். இது வந்து 15 வயது இல்லாட்டி அதுக்கு மேற்பட்டவங்களுக்காண்டி கல்வி மற்றும் எண்ணறிவுனா மேக்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட முக்கிய வாழ்க்கை திறன்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க இந்த திட்டத்தின் கீழே. ஸோ இது வந்து நம்ம மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டு 2027 வரைக்கும். ஸோ இப்போ அந்த திட்டத்தின் கீழே தான் இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் வந்து முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக நம்மளுக்கு மாறி இருக்கு. இல்லை இப்போ 98% வந்துட்டு பெற்றிருக்காங்க. அதில் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு முன்னாடி மொத்தம் 5 இருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து மிசோரம், அடுத்து கோவா, அடுத்து திரிபுரா, அடுத்து இமாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல் பிரதேசம், சிக்கிம். இப்போ அதுக்கடுத்து உத்தரகாண்ட். ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்காண்டி தான் இந்த திட்டம். ஸோ இந்த உல்லாஸ் வந்து 15 வயசுக்கும் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கான கல்வி அறிவை வந்து கொடுக்கறதா இந்த உல்லாஸ் திட்டம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அதே மாதிரி இதில் ஒன்றிய பிரதேசத்தில் முதல் எழுத்தறிவு பெற்ற சான்றிதழ் பெற்ற மாநிலம் ஒன்றிய பிரதேசம் பார்த்தோம்னா லடாக். அடுத்து பாருங்கள், மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு UDISC 2025 to 2026 அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி மட்டத்தில் பதிவாகியுள்ள மொத்த சேர்க்கை விகிதம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 92% இருக்குது. சரியா? இப்போது மத்திய கல்வி அமைச்சகம் வந்து வெளியிட்டதில் இப்போது தமிழ்நாட்டோட கல்வி சேர்க்கை, அதாவது தொடக்க கால கல்வி சேர்க்கை வந்து 92% அறிவிச்சிருக்கு. 92% சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உயர் தொடக்க கல்வி நிலை பார்த்தோம் அப்படின்னா 95% இருக்குது. இடைநிலை பார்த்தோம் அப்படின்னா 97, மேல்நிலை பார்த்தோம் அப்படின்னா 85% இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு தொடக்க மற்றும் உயர் தொடக்க கல்வி நிலையில் பூஜ்ய இடைநிற்றல் 0 ட்ராப் அவுட் விகிதத்தையும் தக்க வச்சிருக்கு. அதே வேளையில் இடைநிலை கல்வியில் இடைநிற்றல் விகிதமும் வந்துட்டு அதாவது இடைநிலையிலே பாதியிலே நிற்கிறவங்க வந்துட்டு 6.2% இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டின் மாணவர் ஆசிரியர் விகிதம் பார்த்தோம்னா 22ஆக உள்ளது. சரி, 22 மாணவருக்கு ஒரு ஆசிரியராக இருக்காங்க. அதே மாதிரி தேசிய சராசரி பார்த்தோம் அப்படின்னா 24 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் இருக்குது. அதே மாதிரி 2025 to 2026 ஆண்டில் வந்து பாலிடெக்னிக்
நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா 83,600 மாணவர்களும், தொழிற்பயிற்சி நிலையங்களில் 60,355 மாணவர்களும் சேர்ந்திருக்காங்க. ஸோ இது மூலம் தொழிற்கல்வி பிரிவுகளையும் சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 1,43,955 இருக்குது. அடுத்து பாருங்கள், பழங்குடியினர் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவிப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கற்றல் தளமான ட்ரைப் எக்ஸ் மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் எங்கே அறிமுகப்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிசாவில் வந்துட்டு இந்த ட்ரைப் எக்ஸ் டிஜிட்டல் கற்றல் தளத்தை வந்துட்டு பழங்குடியினர் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவியலுக்காண்டி இதை வந்து இந்த தளத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா புவனேஸ்வர், ஒடிசாவில். ஸோ இந்த தளம் வந்து கட்டமைக்கப்பட்ட பாடநெறிகள், சான்றிதழ்கள், திட்டங்கள் மற்றும் UGC அங்கீகாரம் பெற்ற முதல்நிலை பட்ட படிப்புகளை வந்துட்டு வழங்குது. இந்த தளத்தை பழங்குடியினர் மொழியான சந்தாலியின் ஒல்சிகி சரியா என்ற எழுத்து முறையிலையும் பாடநெறியை வந்து சேர்த்துருக்காங்க. அண்மையில் ஒல்சிகி வந்துட்டு எழுத்து முறையை பயன்படுத்தி சந்தாலி மொழியில் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து வெளியிட்டப்பட்டது. ஸோ இது இந்திய அரசியலமைப்பின் சந்தாலி மொழியினான முதல் அதிகாரப்பூர்வ மொழியாகும். ஸோ 2003ஆம் ஆண்டின் 92வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தான் சந்தாலி மொழி வந்துட்டு இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதில் பண்டித் ரகுநாத் முர்முவால் உருவாக்கப்பட்ட ஒல்சிகி எழுத்து முறையின் நூற்றாண்டு விழாவை வந்துட்டு குறிக்கும் ஆண்டாக 2025 ஆண்டு டிசம்பர் 25 வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2025ஆம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ ஆசியா பசிபிக் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பு விருதை வென்றுள்ள இந்தியா உதவியுடன் மீண்டும் கட்டப்பட்ட ஜேஷ்ட வர்ண மகா விகாரம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நேபாளம். ஸோ இப்போ நேபாளத்தில் இந்த விகாரம், இந்த தளத்தை வந்துட்டு யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1945 நவம்பர் 16 1945 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் இந்த யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பு விருது சரியா. இதுக்கு வந்து ஜேஷ்ட வர்ண மகா விகாரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 44 டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள்னு சொல்லிட்டு 2 விதமாக யுனெஸ்கோ அமைப்பு வந்து பிரிப்பாங்க. டேஞ்சபிள்னால் தொட்டு உணரக்கூடிய, அதே மாதிரி வந்துட்டு இன்டேஞ்சபிள்னால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு திருவிழா அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம அதை வந்து தொட்டு உணர முடியாதுல்ல, அது மாதிரி 2 இதாக வந்து பிரிச்சிருப்பாங்க. யுனெஸ்கோ அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான இதில் வந்துட்டு நம்மளுக்கு விருது வந்து வழங்குறாங்க. அதில் இன்டேஞ்சபிள் பார்த்தோன்னா தொட்டு உனக்கு, அதாவது மடங்கள், கட்டிடங்கள், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வழங்குறது தான் இந்த டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள் பார்த்தோம் அப்படின்னா தொட்டு உணர முடியாத, நம்மளால் வந்துட்டு அந்த பாரம்பரியம், இது என்னோடய பாரம்பரியம்னு சொல்லும்போது அது வந்து நம்ம தொட்டு உணர முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்டிகைகள் கொண்டாடுறோம், திருவிழாக்கள், இதெல்லாம் வந்து இன்டேஞ்சபிளுக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 44 டேஞ்சபிள் ஹெரிட்டேஜும் 16 இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜும் நம்ம இதில் இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்தியாவோட நேபாளத்தில் உள்ள ஜேஷ்ட வர்ண மகாவிகாரம் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான பௌத்த மண்டலம் தான் இந்த விகாரம். ஸோ இது ஜியாபா பாஹி என்றும் அழைக்கப்படுது. ஸோ கடந்த 2005ஆம் ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலத்திற்கு பிறகு அதை வந்து மாற்றி அமைச்சு இப்போ மறுபடியும் வந்துட்டு புனரமைச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நேபாளத்தின் காத்மண்டு பள்ளத்தாக்கில் உள்ள லலித்பூர் பகுதியில் வாழும் நேவார் பௌத்த சமூகத்தைச் சேர்ந்த பார் ஹாய் மக்களின் பாரம்பரிய வழிபாட்டு தலம் தான் இந்த விகாரம். ஸோ இதை தான் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. பௌத்த பாரம்பரியத்தில் விகாரம் என்பது துறவிகளின் உறைவிடமாகவும் அவர்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்திருக்கு. இதுபோல் சைத்தியம் என்பது பௌத்த வழிபாட்டு முறையின்படி ஸ்தூபி மையமாக கொண்ட ஒரு புனிதமான பிரார்த்தனை மண்டபம் தான் இந்த இல்லாட்டி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சைத்தியம் அப்படின்றது. ஸோ இதோட நம்மளுக்கு ஜூலை 11 and 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. ஸோ ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் PDF வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.